ஹெச்டிஎஃப்சி பேங்க் பத்தி நிறைய நியூஸ் வந்து வந்திருக்கு, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்கு. அதே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்ப என்ன அப்டேட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஜெஃப்ரீஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1264 ரூபாய் வரைக்கும் போகும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இங்க கிரெடிட் யூனியன் சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்கு. இந்த ஒரு பேங்க் வந்து 2023 கொலாப்ஸ் வந்து ஆச்சு. இந்த ஒரு பேங்க்ல AT1 பாண்ட்ஸா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிறைய வந்து வச்சிருந்தாங்க போர்ஷன்ஸை. AT1 பாண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு பேங்க் மணி தேவை அப்படின்னா அவங்க வந்து இங்க எஃப்டியா வந்து கேதர் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கேதர் பண்ணிக்கலாம். இது 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை தாண்டி இங்க ஈக்விட்டி ஷேர்ஸாவும் அவங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம். இதை தாண்டி மூணாவது ஆப்ஷன்ஸ் ஒன்று தான் AT1 பாண்ட்ஸா வந்திருக்கு. அதுதான் அந்த பாண்ட் மார்க்கெட். ஸோ இந்த ஒரு பேங்க் ஒரு இன்வெஸ்டர் ஓன் பண்றாங்க அப்படின்னா அதுல 100% ஆஃப் த மணி லாஸ்க்கான அந்த ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா HDFC பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு AT1 பாண்ட்ஸை வந்து இங்க அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து வித்துருக்காங்க. அந்த கிளைண்ட்ஸ்க்கு விற்கும் போது இது 100% வந்து சேஃப் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு நெரேட்டிவ்ல வந்து விட்டுருக்குதான் வந்து சொல்றாங்க. ஸோ இதனால மிஸ்செல்லிங் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு கொலாப்ஸ்க்கு அப்புறமா யூபிஎஸ் பேங்க் வந்து இருக்காங்களே, ஸோ அவங்க உள்ள புகுந்து அந்த ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு பேங்க் வந்து கொலாப்ஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து மணி வந்தது, கிரெடிட்ஸியோட இன்வெஸ்டர்ஸ்க்கு மணி வந்து வந்தது. பட் ஆனா பாண்ட் ஓன் பண்றவங்களுக்கு வந்து பெருசா மணி போகல, 100% வந்து மணி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால HDFC பேங்க் வித் அந்த ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கும் மணி லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால மிஸ்செல்லிங் ஆஃப் ப்ராடக்டா வந்து நடந்துருச்சு. கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கு மேல அவேர் வந்து கிடையாது. இது ஃபர்ஸ்ட். செகண்டா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த ஒரு பாண்ட்ஸ் வந்து வித்தாங்கல்ல, ஸோ இந்த ஒரு பாண்ட்ஸ் வந்து விற்கும் போது இப்ப துபாயில ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே துபாயோட பிரான்ச் தான் வந்து ஆப்ரேட் வந்து பண்ணணும், ஹேண்டில் வந்து பண்ணணும். அதே மாதிரி இப்ப பஹ்ரைன்ல ஒரு கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா பஹ்ரைன்ல உள்ள அந்த அக்கௌண்ட்ஸ் ஹேண்டிலிங் அங்கதான் நடக்கணும். பட் ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா துபாயில இருக்க ஆளுக்கு இங்க பஹ்ரைன்ல வந்து அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ற மாதிரி